ஹாய் ஹலோ வஸ் வெல்கம் பேக் டு சேனல். ஸோ நம்ம மகாராஷ்டிரா ட்ரிப்பில் வந்து மகாராஷ்டிராவே தாண்டினாலும் ட்ரிப்பை முடிக்க மாட்டேன்ற மாதிரி இன்றைக்கி வந்து டே 14 ஆக்சுவலாக 14 டே 14 தான் இன்றைக்கி. எங்கே இருக்கேன்னா வந்துட்டு கேட் பூட்டலையா, இந்த கேட்டை வேறு போட்டிருக்காங்கன்ட்டு நான் வேறு ஓனரை தேடிட்டு இருக்கேன் பார்த்தா. ஸோ எங்கே இருக்கோம், சட்டாராவில் இருக்கோம். சட்டாராவில் காலங்காத்தால் 7 மணிக்கே வந்து எதிர்த்து கிளம்பிட்டேன். ஆனால் வந்து காஸ்டியூம் எல்லாம் எதுவும் மாற்றல, சப்பல் போட்டு ட்ரௌசர் போட்டு கிளம்பிட்டுருக்கேன். ரூமில் எடுத்து தான், ரூமில் செக் அவுட் பண்ணல. சட்டாராவில் லாஸ்ட்டாக நமக்கு வந்துட்டு ஒரு ட்ரிப் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 3 பசங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எனக்கு கை இந்த சைடில் சூட்டுப்பட்ட டைம்லாம் ஹெல்ப் பண்ணாங்களா. ஸோ அந்த பசங்களை வந்து ரிட்டன் வரும்போது மீட் பண்ணலான்ட்டு நேற்று நைட்டு மீட் பண்ணி இந்த ஹோட்டலாக சாப்பிட்டுட்டு காலையில் ஏச்சு போகலான்ட்டு பக்கத்தில் அவங்க ஊர் லோக்கல் பிளேசஸ் இருக்கும்ல, சின்னதாக 2 ஸ்பாட் சொன்னாங்க, போகலான்னாங்க. அவங்களும் ஃப்ரீயாக இருக்க சொன்னாங்க. சரி அவங்க கூட போகலாம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். நைட் ஆக்சுவலாக வெளியே ஏதாச்சும் போகலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பட் லைட்டாக மலைத்தூள் போட்டதால காலில் வந்து புண்ணால் இருந்தாலும் சப்பல்லாம் போட்டிருக்கேன். ஸோ வெளியே வர கஷ்டம் சொன்னால் போகல. ஸோ இன்றைக்கி சரி காலையில் இந்த காலில் ப்ராப்ளம் சொன்னதால அவங்க வந்து அவங்க பைக்கே எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்க இதிலே போகலாம், அவங்க பைக்கை நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து அவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் இருக்கிற ஒரு 2 பிளேசஸ் வந்து பார்க்க போகிறேன். வந்தாச்சுங்க. ஒரு 5 மினிட்ஸ் தான், 1.5 கிலோமீட்டர் ஹோட்டல்லேருந்து. சிட்டி நடுவில் தான். இது பேர் வந்துன்னா சார்மினார். சத்ரபதி சிவாஜி கட்டின ஒரு மானுமெண்ட்டில் இதுவும் ஒன்று அப்படின்ட்டு. ரீசெண்டாக வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி இந்த மாதிரி ப்ராப்பராலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இதில் நான் ஒரு விஷயம் நோட் பண்ணது என்னென்னா, சிட்டி பொதுவாக நம்ம டாப்லேருந்து பார்க்கும்போது ஒன் சைடு ஃபுல்லாக சிட்டி இருக்குங்கள்ட்டா. ஸோ இங்கே பாருங்களேன், நம்ம நிற்கிற இன்னும் டாப் ஏறிட்டு தான் இருக்கும். இங்கேருந்து ஒரு சிட்டி வியூ ஃபுல்லாக தெரியுதா. அதே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சிட்டி வியூ இருக்குது. நடுவில் வந்து அந்த ஏற ரூட் இருக்கு பாருங்க, அதான் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன்னா பொதுவாக ஒன் சைடு மட்டும் சிட்டி தெரியும் நம்ம ஏறும்போது. இதாங்க சார்பின்டி. இந்த மாதிரி 4 சுவர் மாதிரி ஆக்சுவலாக 4 பக்கம் இருக்குது. ஸோ இது பற்றின ஹிஸ்ட்ரி வந்து நம்ம அந்த பசங்கள்கிட்ட கேட்டுக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ஹிந்தியில் எழுதி போட்டுருக்காங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. ஸோ நல்ல மாதிரி 4 பேக்கில் 2 ஃப்ரண்டில் 2. பேக் சைடாக நிற்கிறேன் நான். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை, வெறும் மண்ணாக அப்படி இறங்கி போகுது. சொன்னேன்ல, அதாவது சிட்டிக்கே சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டான பிளேஸ் இது. 2 பக்கமும் நமக்கு வந்து டவுனில் இருக்குது. ஸோ வர இப்போ படிக்கட்டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரீசெண்டாக வந்து டெவலப்மெண்ட்டில் வந்து டெவலப் பண்ணி எடுத்துலாமா. ஏன்னா சத்ரபதி கட்டுறப்ப டைம்லலாம் சிமெண்ட்டும் இந்த மாதிரி கல்லும் இருந்திருக்காது. இப்போ ரீசெண்டாக டெவலப் பண்ணி எடுத்தாங்களாமா. காலையில் வேணா வந்து இங்கே வந்து உட்காந்துடலாங்க. ஜாமன் சூப்பராக பாருங்க. நான் தாண்டா ராஜா அப்படின்ற மாதிரி, ராஜா அப்படி மக்களை பார்வையிடுற மாதிரி கை காட்டி இப்படி வந்து வர வைக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம போகிற இடம் பார்த்திங்கன்னா இங்கே தாங்க. இந்த ஹில் டாப்பில் ஒரு ஹிந்தி எழுதிருக்காங்க, போர்டு போட்டாங்களா. ஸோ அங்கே தான் போக போகிறோம். இப்படியெல்லாம் இல்லை, பைக்கில் தான் போக போகிறோம். அது வந்து இன்னொரு ஸ்பாட். அது இது சத்ரபதி எது கட்டினாருங்கிறத விட பார்த்தீங்கன்னா இப்போ மக்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்குன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஐ லவ் யூ அவர் பேர எழுதி போட்டு யூஸ் பண்ணிட்டு போல இருக்குது. ஸோ இது எதுக்காகன்னா அந்த டைமில் 1980s சாரி 1980s பாருங்க. 80s டைமில் வந்து பார்த்தா வந்துட்டு 80ஸ்னால் வந்து 1870s 1870 அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிரிழந்த ஒரு சோல்ஜருக்காக கட்டப்பட்ட ஒரு சமாதி தான். அதை வந்து லேட்டராக வந்து கொஞ்சம் வந்து நல்லா வந்து டெவலப் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சிட்டி விந்தா தெரியுதுல்ல. ஸோ அந்த காலத்தில் இந்த மாதிரிலாம் சிட்டி இல்லாத டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ராணி வந்து இங்கே நின்று வந்து வாஷ் பண்ணுவாங்களாமா. அது எழுதி போட்டிருந்தது. அந்த பசங்கள்கிட்ட ரீட் பண்ணி கேட்டு மராத்தி எழுதி போட்டிருக்கு. அதை வச்சு இது பண்ணது. ராஜா வந்து ஏழியே போகிறோன்னா அவர் எந்த பக்கமாக எங்கே போகிறாரு அப்படின்னு வாட்ச் பண்ணுறது, அப்புறமா வந்து மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு வாட்ச் பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த இதை கட்டி விட்ருக்காங்க. ஏன்னா இதான் சொல்லலை, இதுக்கும் சிட்டி சென்டரில் வந்து கொஞ்சம் வந்து ஹைட்டாக இருக்கிறதால எல்லா பக்கமும் பார்க்கலாம் அப்படியே. ஓகே, ரொம்ப அப்புங்க ஃபுல் காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க. பட் ரொம்ப மேலாக ஏறிட்டு இருக்கு. நம்ம பாடிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்லேயே ஏறிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் மேலே வந்துட்டு 2வது பிளேஸுக்கு ஒரு அதோட டாப் மேலே வர கீழே பார்த்தீங்கன்னா சிட்டி வந்து கொஞ்சம் மிஸ்டாக தெரியுது அப்படியே. ஸோ ஃபைனலாக வந்து என்ட்ரன்ஸ் கிட்ட ரீச் ஆச்சு. இது 4th பேர் பார்த்தீங்கன்னா அஜின்கேட்டாரா ஃபோர்ட். கீழே குட்டி டோர் ஒன்று ஓப்பனில் இருக்குது, பெரிய டோர் திறக்காத போல இருக்குது. வர வழி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து மோஸ்ட்டாக வந்து இந்த காலைல வாக்கிங் ஜாகிங் போகிறவங்க வந்து வராங்க. ஸோ இங்கேருந்து நம்ம பார்த்தா கூட பார்த்தீங்கன்னா சிட்டியோட வியூ இன்னும் ப்ராடாக தெரியுது. கூடவே பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு நல்லா
கவராக இருக்க மாதிரி தெரியுது ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. இங்கே நம்ம பசங்க ரெடியாக உள்ள ஆக்சுவலாக வந்து ஸ்டெப்ஸ் இருக்குது நடக்கிறதுக்கு. எல்லா ஃபோர்ட்டோட கதவை மட்டும் ஏன் இவ்வளோ பெருசாக வைக்கிறாங்க? கீழே குட்டியே கதவு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்கு பெருசாக ஒரு கதவை வச்சுருக்காங்க. இவ்வளோ பெருசாக யார் வர போகிறா? அவ்வளோ யானை ஏதாவது கூட்டு வருவாங்களோ உள்ள. சரி நம்ம உள்ளே போகலாம். மாடி உள்ளே வரணும்னாலே கஷ்டம்தான் போல. உள்ள வந்து 2 சைடு உட்கார்ற மாதிரி ஓடுறேன். மேலே வந்தப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருந்துச்சு, ஹனுமன் டெம்பிள். அங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையும் தாண்டி கொஞ்சம் மேலே போனால் வியூ பாயிண்ட் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஒத்த அடி பாதையில் நடந்துட்டுருக்கேன். மேலே ஃப்ளாக் இருக்கு பாருங்க. மேலே டாப் வந்தாச்சுங்க. ஸோ இதுதான் இருக்கிற டாப்பு. இங்கே கீழே நம்ம வந்து ரோடு பார்த்தீங்களா சூப்பராக சொன்னால காங்கிரீட் ரோடு சூப்பராக போட்டிருந்தாங்கன்ட்டு தான். ஃபுல்லாக இந்த ஃபோட்டோ சுற்றி பார்க்கணும்னா 2.5 மணி நேரம் ஆகுனாங்க. நம்ம இருக்கிற கண்டிஷனுக்கு அது வேலைக்கு ஆகுது. அதனால் வந்து ஃப்ளைட்டாக பார்த்துட்டு கிளம்பினேன். ஸோ இப்போ தான் இங்கேருந்து நோட் பண்ண விஷயம். ஸோ அதுதாங்க நான் ஃபஸ்ட்டு போகிற பாயிண்ட்டு. சார்மிண்டியா ஏதோ ஒன்று சார் அந்த பாயிண்ட்டு. ஆக்சுவலாக அங்கே நிற்கும்போது அது ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன்ல. இங்கே நிற்கும்போது அது குட்டியாக இருக்குங்க. அதை விட இது ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஓகே நம்ம அப்படியே இங்கேருந்து கீழே கிளம்பி போயிட்டு டிஃபன் சாப்பிட்டு ரூம் செக் அவுட் பண்ணி பேக் பண்ணிவிட்டு நேற்று சொன்ன ஸ்பாட், அதாவது போகாமல் ஹோட்டலில் அந்த ஸ்பாட் போகிறோம். அப்படியும் வண்டி ஃபுல்லாக வந்து லோட் பண்ணியாச்சு. கூடவே மழையும் நம்ம கூட சேர்ந்தே வருது. இவ்வளோ நேரம் இல்லைங்க மழை, இப்போ பெய்யுது பாருங்கள். என் காலை சோலி முடியாமல் விடாமல் தோணுது. ஆக்சுவலாக வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸ் போடலைங்க. ஏன்னா அது ஊறி ஸ்மெல் ஜாஸ்தி ஆகிடுச்சு வாட்டர் ப்ரூஃப் சாக்ஸு. அதனால் அந்த சாக்ஸ் போடலை, நார்மல் சாக்ஸ் தான் போட்டிருக்கேன். லைட் மழைன்னா என்னோடய வாட்டர் ப்ரூஃப் ஷூ வந்து எனக்கு காப்பாற்றும். ஹெவியாக ஆகிடுச்சுன்னா நான் ஒதுங்கிட்டு தான் போகிறேன். ஆனால் இதுக்கு மேலே அந்த காயத்தை வந்து ரொம்ப இது பண்ண முடியாது. இப்போ தான் கொஞ்சம் வந்து ட்ரையாக ஆரம்பிக்குது காலுக்கு காயம். அதனால தான். ஸோ மேப் வந்து போட்டாச்சு. காஸ் பிளாட்டிவ். என்னடா காஸ் பிளாட்டிவ் தான் கேட்குறீங்க? போய் காமிக்கிறேன் பாருங்க காஸ் பிளாட்டிவ் எப்படி இருந்துட்டு. அதுக்கு முன்னாடி இந்த பேர் ரேம்பை ஏறணும். கிலோமீட்டர் ஆவரேஜ்னு இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும். பார்த்தா 25 கிலோமீட்டருக்குண்ணா. மேக்ஸிமம் ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலான்னு நினைக்கிறேன். இந்த ஊரில் எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது அது. இந்த பையாக்கள் கூடவே ஏறி வேண்டியதான். நல்லாவே அடிக்குது. கோப்ரோ உள்ளே வைக்க வேண்டியதான்னு தோணுது. ஏன்னா ஆல்ரெடி இன்டர்காம் ஒன்று சோலி முடிஞ்சு, ஏதோ புண்ணியத்தில் கோப்ரோ ஓடிட்டுருக்கு. அதை ட்ரிப்பு முடியறதுக்கு முன்னாடி சோலி முடிக்க வருமாட்டான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்திங்க. இங்கே வந்து மகாராஷ்டிராவில் சிறப்பாக கொண்டாடுவாங்கல்ல. ஆல்ரெடி வந்து அவங்க திருவிழாலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேட்டு நேற்று இன்னைக்கு காலை 2 பசங்க வந்தாங்கல்ல. ஆக்சுவலாக நைட்டு வந்து 3 பசங்க வந்துருந்தாங்க. உடச்சிடும் கொஞ்சமாச்சு தெரியட்டும். மழை கொஞ்சம் நார்மல் ஆச்சு. ஒரு பையன் வந்து காலையில் வந்து கொஞ்சம் ஒர்க்குன்னு வரல. 2 பசங்க வந்துருந்தாங்க. அப்போ நைட்டே கூப்பிட்டாங்க. அவங்க வீடு பக்கம் தான். ஸோ அவங்க கணேஷ் இதை வச்சுருப்பாங்க, எல்லாம் வந்து பார்க்க வாங்கன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அடுத்து பார்த்தா சாப்பிட்ட போய் லேட் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே வந்து இருக்காது அப்படின்ட்டு போகலை. அதான் சொல்லிட்டு இருந்தார், நீங்கள் ஒரு 2 நாள் கழிச்சு, அதாவது மீன்ஸ் நாளைக்கு வந்து இங்கே வந்துருந்தீங்கன்னா சூப்பராக வந்து விநாயகர் சதுர்த்தி என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு. கரெக்டு தான், என்ன பண்ணுறது. மார்னிங் 7 மணிக்கு வந்து கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த அளவுக்கு டிராஃபிக் இல்லை. காலைல 2 சைட்டு பார்த்தோம்ல, சைட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சைட்டுன்னே வருது. ஸ்பாட் பார்க்கும்போது எதுவும் வரல. இப்போ வரல, டிராஃபிக்கும் இருக்குது, மழையும் வந்துடுச்சு. $38
இந்த ஊரில் இந்த ஜீல் பிராண்டு நல்லா தாப்போலுங்க. இங்கே இந்த ஊரில் ஆல் ஓவர் மகாராஷ்டிரா எங்கே பார்த்தாலும் வாட்டர் ஃபைட்டர் ஜீல் பை ஜீல் நல்ல ரெயின் ப்ரொடெக்ஷன் இருக்குது போல், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. காசு போகிற ரூட்டை வந்து பிடிச்சாச்சுங்க. இந்த ஹில் தான் வந்து காசுக்கு போர்டு போட்டுருந்துச்சு. அங்கே என்ன மாதிரி இருக்கும் அப்படின்றத வித் இமேஜோட போர்ட்லேயே காமிச்சிருந்தாங்க. ஒன்றும் இல்லைங்க, காஸ் பிளேட்டிவ் அந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இப்போ ஃபுல்லாக க்ரீனாக பார்த்துட்டீங்களா. ஸோ அங்கே வந்து இப்போ என்ன கடலுக்குன்னு தெரில, இது சீசன் ஆக்சுவலாக ஃப்ளவர்ஸ் ஃபுல்லாக போட்டு அந்த வேலியே பார்த்தீங்கன்னா பிங்க், லைட் பிங்க், டார்க் பிங்க் அப்படின்ற கலரில் வந்து டிஃப்ரெண்ட் வைப்பில் இருக்கும், எல்லோ அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து இதை வந்து பார்க்கவே ஒன்று. நம்ம அந்த ஐ படத்துலலாம் கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க இல்லை, டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோட்டம் மாதிரி லாஸ்ட்டு வந்து தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் காஸ் பிளாட்டிவ். இப்போ சீசன் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கேன். பட் என்ன மாதிரி இப்போ அங்கே கண்டிஷன் இருக்குன்னு தெரியல ஆக்சுவலாக. பரவாயில்ல, காசு போகிற ரோடு வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்குது, டிராஃபிக்கும் இல்லாமல் இருக்குது. ஏன்னா எகெயின் வந்து அது சிட்டிக்குள்ளேருந்து ஹில் மேலே போயிட்டுருக்கோம்ல, அதனால தான் அது கொஞ்ச நேரம் டிராஃபிக்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி கிரன் ஆயிடுச்சு. திரும்ப பெங்களூர் போகணும், அதே டிராஃபிக்கில் ஓட்டணும்னு நினச்சாலே அதே இல்லை, எதை விட பல மடங்கு நினச்சாலே காண்டாகுது. அது பரவாயில்ல, நான் எப்படின்னா சிட்டியில் வாட்டி ஓட்ட மாட்டேன். நான் நமக்கு இருக்க வரைக்கும் எலக்ட்ரிக்காக தான் ஓட்டுவேன். பட் ஸ்டில் எகெயின் அந்த ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு, ஆனால் ரிட்டன் வந்து பெங்களூர் போகணும் ஆசையாக இருக்குது. ஏன்னா வந்து ஒரு ட்ரிப்பு எனக்கு ரொம்ப பிடிப்ப ஒரு இது என்னென்னா ரோட் ட்ரிப், ரொம்ப என்ன சொல்ற டேஸ் கவுண்ட் இல்லாத ரோட் ட்ரிப் போகணும்னு ஆசை. பட் கொஞ்ச நாள் போன உடனே என்ன ஒரு ஸ்டாப் பண்ணல, கொஞ்ச நாள் ட்ரிப் ஆரம்பித்து ஒரு 10 நாள் போன உடனே வந்து பார்த்தா அப்படியே வந்து நம்ம நார்மல் லைஃப் இருக்குல்ல, ஒர்க் போகிறது, பசங்களை பார்க்குறது, தியா கூட விளையாடுறது, அந்த லைஃப் வந்து மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே தெரில, வயசாகிடுச்சு ஒருவேளை. எகெயின் பெங்களூர் போகணுன்னு இருக்கு, அது சீக்கிரம் முடிய போகுது. இன்னும் ஒரு 1 or 2 days தான் ரிட்டன் பெங்களூர் போகிறதுக்கு. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து இந்த வீடியோ சொல்லிக்கிறேன் எப்படின்னா, மகாராஷ்டிரா ரைடு நீங்கள் திங்க் பண்ணாலுமே ஒரு ரைடு நம்ம போட்டோம் இல்லை, ஒரு மாதம் ரைடே போட்டுங்க, 30 நாள் ரைடு போட்டாகணும், மகாராஷ்டிராவை கம்ப்ளீட் பண்ணி வந்துடலான்ட்டு கனவுல கூட வச்சிடாதீங்க. ஒரு 2 weeks பிளான் என்ன மாதிரி நீங்கள் போட்டால் கூட மினிமம் வந்து ஒரு 5-6 times ஆச்சும் நீங்கள் வந்து மகாராஷ்டிரா ரைடு திரும்ப அடுத்த வருஷம் பண்ணால் தான் நீங்கள் ஆல்மோஸ்ட் பிளேசஸ் ஒரு 90% கவர் பண்ண முடியும். ஏன்னா இங்கே இருக்கிறது ஃபுல்லாகவே ட்ரெக்கிங் அதுன்றதுனால ஒரே ட்ரிப்பில் உங்களால் ட்ரெக் அவ்வளோ பண்ண முடியாது. கொஞ்சம் பண்ண உடனே பாடி வீக் ஆகிடும், அப்புறம் பண்ண முடியாது. மழையில் அந்த மாதிரி நிறைய பேர் காலில் புரிது வர்றது, நிறைய தடங்கள் அந்த மாதிரி வரும்போது தான். ஸோ அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் அதே பிளேஸஸ் தான் போக போகிறீங்க. எப்படின்னா இப்போ ஒரு சர்க்கிள் பண்ணுறீங்க, அதே சர்க்கிள் தான் திரும்ப பண்ணுவீங்க. பட் ஆனால் அந்தந்த சர்க்கிள்லேயுமே ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா 2-3 ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொன்றும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் முடியும், ஆப்ஷன் இருக்குது. அது நான் இங்கே வந்த பிறகு தான் ரியலைஸ் பண்ணேன். பட் அங்கே விஷயம் தெரியும் எனக்கு, இந்த எல்லா பிளேஸும் பார்க்க முடியாதுன்னு நான் ஒரு லிமிட்டாக போட்டிருந்தேன். பட் லிமிட்டாக போட்டதுலேயே ஒரு 2 நாள் கவர் பண்ண முடியல. ஸோ ஆக்சுவலாக அடுத்த வருஷம் மான்சூன் பார்த்தீங்கன்னா மேகாலயா அப்படின்னு மைண்டில் வச்சுருந்தேன். அடுத்த வருஷம் மான்சூன் வந்து மேகாலயா போகிறோம் அப்படின்ட்டு. பட் இங்கே மகாராஷ்டிராவை பார்த்தா வந்துட்டு இன்னும் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ஐயோ அப்படின்றது முடிக்க முடியலையே அப்படின்ட்டு. ஸோ எங்கேயும் கண்டிப்பாக அடுத்த வருஷம் மகாராஷ்டிரா வர மாட்டேன். கொஞ்சம் பாடி ஹெல்த் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு நெக்ஸ்ட் இயர் வேணால் வரலாம். ஸோ நெக்ஸ்ட் இயர் மான்சூன் வந்துட்டு மேகாலயாவில் பண்ணுறோம். அதுக்கு மிடில் வேறு ஒரு ட்ராவல் பிளான் பண்ணோம். அது கொஞ்சம் பார்ப்போம், யோசிச்சு முடிவு பண்ணலாம். வர வழியில் வந்துட்டு ரூம்ஸ் இருக்காது அப்படின்னு தான் நான் வந்து கீழே வந்து சிட்டியில் ரூம் போட்டது. பட் இங்கே ஆன் த வேல நிறைய ரூம்ஸ் ரிசார்ட் இருக்குது. பட் ப்ரைஸ் எந்த அளவுக்குன்னு தெரில. இதுக்கு நீ ஓட்டாக் பண்ணாமல் போயிருக்கல மேடம், எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ சீனிக்கான வியூவில் வந்து ரூம் இருந்தால் கண்டிப்பாக காஸ்ட்லியாக தான் இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே நம்ம வந்து ரூம் ஸ்டேலாம் எடுக்க போகிறதே கிடையாது. இனி வந்து ரிட்டர்ன் ஃபுல்லாகவே ஒன்லி டென்ட் தான் சொன்னது. நான் ஸ்டார்டிங்காக சொன்னது தான், ஸ்டார்டிங் வீட்டில் சொல்லியிருந்தேன் இந்த வாட்டி ரொம்ப டென்ட் யூஸ் பண்ண முடியலை அப்படின்ட்டு. டோட்டல் 16 நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இல்லை 9 டே 8 days எடுத்துருப்பேன். 8 days டென்ட்டை போட்டிருப்பேன் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக ரூம் தான். ஏன்னா மான்சூனில் டென்ட் போட்டது பெரிய விஷயம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு செக் போஸ்ட் ஸ்டாப் பண்ணாங்க. இன்னும் வந்துட்டு ஒரு 1.25 kilometer இருக்குது, 3 minutes.
இதை நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஆக்சுவலாக வந்து 150 ரூபாங்க ஒரு ஆளுக்கு வந்து உள்ள போகிறதுக்கு. மீன்ஸ் வந்துட்டு நமக்கு போயிட்டு வண்டியை விட்டப்புறம் அவங்க வந்து பஸ்ஸில் வந்து கூட்டிகிட்டு போய் சுற்றி காமிப்பாங்களாமா. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தான், ஊர்லாம் வாங்கல, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் 150 ரூபா வந்து சார்ஜ் பண்ணாங்க. இதில் டிஸ்பிளே இல்லை, பே பண்ணியாச்சு. ஸோ டிக்கெட் கொடுத்துருங்க. அப்படி வந்து உள்ளே போயிட்டு பஸ்ஸில் போய் காமிக்கிறேன். மேலே வந்து ஆக்சுவலாக இந்த கேட் நம்பர் 1, 2, 3 நிறைய போட்டிருக்காங்க. பட் கீழே தான் போன விட்டாங்க. பட் இது இப்போ தான் வந்து நோட் பண்ணுறாங்க. இது வந்து யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ அண்டரில் இருக்குது காஸ் பேட்டிவ் வேர்ல்டு ஹெரிட்டேஜ். ஸோ இதெல்லாம் ட்ரம்பு டவரில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இடம் தெரியாமல் வந்துட்டு ஒரு லெஃப்ட் ரைட்டுன்னு பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன். அங்கே வந்து கேட் நம்பர் 1, 2, 3 போட்டு. ஆக்சுவலாக வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருக்காரு, அந்த ரோட் சைடில் உட்காந்துருக்காங்க. எதுக்குன்னு தெரியல, உள்ளே ஏதாவது காட்டுக்குள்ளே போயிடுவாங்கன்னா இல்லை பூவை பறிச்சுவாங்கன்னு தெரில. யுனெஸ்கோ சைட் அதனால தெரியல. ரொம்ப செக்யூரிட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர் இல்லை 50 மீட்டர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துருக்காரு ரோட் சைடில். இதே கேட்டில் நின்று தாங்க நான் பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் கீழே பார்க்கிங்கில் வண்டியை விட்டு இந்த ட்ராவலரில் ஒரு 500 மீட்டர் திரும்ப கொண்டு இறக்கி விட்டுருக்காங்க. இதுக்கு நான் வண்டி இங்கே விட்டு இங்கேருந்து நடந்து போயிருப்பேன் நான். ஸோ நிறைய கேட் இருக்குது. கேட் நம்பர் 1, 2, 3 இருக்குது. இப்படியே உள்ளே போயிட்டு இந்த ட்ராக் போட்டுருக்காங்களே, இப்படி இதிலே நடந்து போயிட்டு கேட் நம்பர் 2 வழியே வந்து கேட் நம்பர் 1ல் நிற்கணுமாமா. ட்ராவலை கூப்பிட்டு போய் விட்டுருவாங்க. எதிர்பார்த்து வந்து அந்த வியூ வந்து கிடைக்கல. ஆக்சுவலாக என்னென்னா இந்த தெரியுதுங்களா, வயலட் இந்த ஃப்ளவர் பூத்துருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் இதுவும் வயலட்டு, அது ஒயிட்டு, மொத்தம் ஃபுல்லாக ஒயிட்டு, அந்த மாதிரி அப்படியே ஃபுல்லாக அப்படியே தெரியும். அது இப்போ தான் வந்து பூக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன முட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி இன்னும் 2 வாரம் கழித்து வந்தால் அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நார்மல் க்ரீன் வியூ தான் இருக்குது. அந்த பர்பிள் அப்புறமா அந்த ஒயிட் அந்த வியூ வந்து இல்லை ஆக்சுவலாக. ஸோ இப்போ வந்து இந்த க்ரீன் வியூவாக இருக்குல்ல, ஆக்சுவலாக இது வந்து சீசன் டைமில் என்ன மாதிரி வியூ இருக்குன்றது நான் இந்த ஸ்க்ரீனில் வந்து ஓவர்லே பண்ணுறேன். அதாச்சும் வேறு யாராச்சும் போட்ட வீடியோ சுட்டு நான் ஓவர்லே பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்படி தாங்க இந்த காசு பிளாட்டி இருக்கும். ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்து வந்த மாதிரி இல்லை இன்றைக்கி. ஆனால் கேட் நம்பர் 1 கிட்ட இருக்குது அப்படின்ட்டு அந்த செக்யூரிட்டி சொன்னாங்க. சரி அங்கே வியூ இருந்தால் பார்க்கலாம், இல்லைனா இந்த ஓவர்லே வியூ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிங்க. காமிச்சிலங்க இந்த வயலட் கலர் பூ. இது வந்து சும்மா நார்மல் பூ கிடையாது. இந்த பூ வந்து பார்த்தீங்கன்னா 7 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பூக்கும். இனிமேல் நான் இந்த பூவை வந்து நான் கண்ணால் பார்ப்பேனா அப்படின்றது தெரில. ஸோ 7 வருஷம் கழிச்சு இப்போ தான் பூக்க ஆரம்பிச்சிருக்கு. அது வந்து இன்னும் ஃபுல்லாக பூக்காத ரீசன் பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு இந்த செடி வந்து ஹீட் இருந்தால் தான் வந்து இந்த பூவை வந்து மொட்டு விரியுமாமா. இப்போ கண்டினியூஸாக நார்மலை விட இந்த வாட்டி மான்சூன் மழை ஓவராக பெஞ்சதுனால வந்துட்டு இதெல்லாம் பூக்க முடியல. ஏன்னா கண்டினியூஸாக மழை பெய்யும்போது ஹீட்டே அதுக்கு படாது. ஹீட்டு படாதனால தான் ப்ராப்பராக பூ வந்து பூக்க முடியல. மேபி அடுத்த வாரத்தில் இந்த வாரத்தில் மழை ஆக்சுவலாக எண்ட் ஆகுது. வெதரை பார்த்துட்டேன். ஸோ இன்னும் 3 டேஸில் பார்த்தீங்கன்னா மழை ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனப்புறமா வெயில் அடிச்சுன்னா இந்த பூக்கள்லாம் பூத்து பயங்கரமாக பார்த்தீங்கன்னா செமையாக இருக்கும். 7 வருஷத்துக்கு ஒருக்கா தான் இந்த பூ வந்து பார்க்கும். ஸோ வந்து அடுத்த வாரத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் வந்து கூட்டம் வந்து களை கட்ட போகுது. மேட்டர் என்னன்னா, இந்த பூ காமிச்சேன்ல, இந்த பூ வந்து இந்தியாவிலே வேறு எங்கேயுமே கிடையாது அப்படின்ட்டு. இங்கே காட்ஸ் இருக்காங்களா, அவங்க தான் சொன்னாங்க இந்தியாவிலே எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும் தான் பூக்கும், அதுவும் 7 வருஷத்துக்கு ஒரு வாட்டி பூக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு பூ இல்லை, கிட்டத்தட்ட 10-15 வெரைட்டியான ஃப்ளவர்ஸ்லாம் பூக்கும். அது வந்து எங்கே வந்து எப்போ வந்து பூக்குது அப்படி பூத்துருக்குதுன்றது வந்து கைடு ஹேர் பண்ணால் வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அதோட பேர், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி எல்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணி எங்கே இருக்குன்னு கூட்டு காமிப்பாங்க அப்படின்ட்டு. நம்ம கைட்லாம் ஹேர் பண்ணலாங்க. ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த வியூ எதிர்பார்த்து வந்தேன். அட்லீஸ்ட் அந்த பூ கண்ணால் பார்க்க முடிஞ்சு. 7 இயர்ஸ் ஒன்ஸ் பூக்கிற பூ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேறு விதமான ஒரு பூ பூத்துருக்கு. அது பூவானே தெரில, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டை மாதிரி பெருசாக வந்து நீட்டி நிற்கிதுங்க. இது வந்து கொஞ்சம் நிறைய போய் கொஞ்சம் இருக்குது தெரியுது. அந்த ஃப்ளவர் தான் ரொம்ப கம்மியாக தெரிஞ்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எக்ஸிக்யூட்டாக வந்துட்டோம். கேட் காமிச்சில் ஸ்டார்டிங்கில் விளாகில் சொல்லியிருப்பேன் நான். ஃபுல் கேட் மெஷர்டாக போட்டிருக்கோம். 50 மீட்டருக்கு ஆள் இருப்பாங்க. அவ்வளோ செக்யூரிட்டியாக வந்து பார்த்துட்டேன். யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. இங்கே நடக்கும்போது அவங்க பார்க்காம இருந்தாங்கன்னா லைட்டாக உள்ளே இருந்தால் இது பண்ணுறல. பட் பார்த்துட்டாங்கன்னா உடனே வந்து விசில் அடித்து வந்து இந்த ட்ராக் நடந்து போங்க அப்படின்னு திருப்பி விட்ருவாங்க. ஸோ நம்ம எக்ஸிட் கேட்டில் வந்தாச்சு. செகண்ட் கேட்லேயே வெளியே வந்தப்புறமா கேட் நம்பர் 1ல் வந்து உள்ளே போயிட்டு எடுத்து பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னா இங்கே தான் கொஞ்சம் பூ பூத்துருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் போட்டுருங்க. இது ரீட் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். எங்கே இல்லை எந்த பிளேஸாக தான் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்படி தாங்க இங்கே வந்துட்டு ஒரு இமேஜ் போட்டாங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக பூத்துச்சுன்னா. ஸோ அவங்க சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கேட் 1ல் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து பூத்துருக்கு. அந்த இது தெரியுதுங்களா, இந்த ஏரியா ஃபுல்லாக நிறைய ஃப்ளவர்ஸ் பூத்துருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக 1, 2 அங்கேயே இருந்துச்சு. ஸோ நமக்கான ட்ராவலர் வேன் வந்து வந்துருச்சு. இப்போ தான் வச்சுக்க 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்த்து வந்துச்சு. ஏன்னா இங்கே வந்து பார்க்கிங் அலோடு கிடையாது. ஒன்லி இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இல்லை ரெக்கமெண்டேஷன் அப்படி இப்படின்னு ஏதாச்சும் இருந்தால் மட்டும் வண்டியை பார்க் பண்ணுறாங்க. மற்றபடி அங்கே தான் விட்டு வரணும். அவங்க தான் பிக் பண்ணி ட்ராப் பண்ணுவாங்க.
ஸோ ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து ட்ராவலர் வந்துருக்கு, ஏறி பைக்கிட்ட போகணும். வண்டி எடுத்தாச்சுங்க. எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வழியாக ஆயிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக இழுக்க முடியல. விடும்போதே சொன்னேன் எடுக்கிறது வாட்டமாக விட்றேன்ட்டு. அவர் தான் வந்து ஒதுக்கி விடுன்ட்டு ஒரு கல்லுக்கிட்ட ஏற்றி விட்டு எடுக்க முடியல. ஸோ இந்த வழியே தான் நான் பேக்கில் போனேன்னா இன்னொரு ஃபால்ஸ் இருக்குது. அது ஆக்சுவலாக போகிற பிளானே இல்லை, ஃபஸ்ட் யோசிச்சது. பட் ஆனால் வாய்ப்பில்லை, தெரிஞ்சு போச்சு. என்ன ஃபால்ஸ் தெரியுமா? இந்த போர்டில் காமிச்சு தரேன். வஜ்ரா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ இதுதான் வந்து பிளான் பண்ணல, ஜஸ்ட் பார்த்தேன் பக்கத்தில். அதுலேருந்து கொஞ்சம் தான் ஃப்ரெண்டில் இருக்குது. பட் அகைன் அது வந்து நடக்கணும். 1/2 மணி நேரமோ 1 மணி தெரிலங்க. ஸோ இன்னையெல்லாம் நடக்கிற பிளான்லாம் முந்தானத்தை விட்டாச்சு. அதனால் வந்துட்டு போகலை. இன்னொன்று டைமும் ஆகிடுச்சு, 3:30 மணி ஆகிடுச்சு. 3 மணி நான் பிளான் பண்ணி எங்கேருந்து பிளான் பண்ணால் ஒரு 5.5 hours 6 hours 6.5 hours மேக்ஸிமம் பிரேக்கெல்லாம் போட்டு போகும்போது பெல்காவி ரீச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படின்னா நைட்டு 10 மணி பெட்ரோல் பங்க் ஸ்டே கரெக்டான டைமுக்கு பிளான் பண்ணது. பட் இங்கே 3:30 ஆகிடுத்து. இனி போய் சாப்பிடணும். ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படி பெட்ரோல் பங்க் ஸ்டே தான், நம்ம டைம் பார்த்து பொறுமையாக வந்துட்டு போய்க்கலாம். மேப் வேறு போடணும். மேப் வந்துச்சு, நெட்வொர்க் வந்துச்சுன்னா. நான் ஹைவே பிடிச்சதும் பெட்ரோல் போடணும். ஃபுல்லாக எம்டி ஆயிடுச்சு. அதுக்குள்ளாடி 21 லிட்டர் அப்படியே மொத்தமாக அசால்ட்டாக குடிச்சு முடிச்சிடலாம் உடனே. மைலேஜ் வந்து ஃபுல் ட்ரிப் வரை பார்த்துட்டாங்க. ஃபுல் ட்ரிப்பில் இப்போ வரை பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் மைலேஜ் காமிக்கும்ல. பைக்கில் காமிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 18.6 காமிச்சது. தெரிஞ்ச அவ்வளோ காமிக்குதுன்னா 19 கிடச்சிருக்கும் மைலேஜ் என்னோடய தாட்டுக்கு. இன்னும் ஃபுல் கிலோமீட்டர் முடிச்சு எவ்வளோ பெட்ரோல் அமௌண்ட் போட்டுன்றதை நான் லாஸ்ட் வீடியோ சொல்கிறேன். ஏன்னா அப்போ தான் கேல்குலேட் பண்ண ஈஸியாக இருக்கும். நாட் பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. 19 மைலேஜ்னா ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா மைலேஜ் ஒரு 40 கிடைக்கிற பைக்காக இருந்துச்சு. எனக்கு ஆகிற பெட்ரோல் எக்ஸ்பென்ஸ்னால் உங்களுக்கு பாதி தான் ஆகும் கரெக்டாக. இப்போ தாங்க மேப்பை போட்டேன். காலையெல்லாம் பார்க்கும்போது 5.5 hours காமிச்சிட்டு இருந்த பாகல் இப்போ வந்து 6 hours காமிதுங்க. 245 கிலோமீட்டர்ஸுக்கு அரௌண்டாக 6 hours காட்டுது. நைட்டு 9:30 ரீச்சிங் டைம் காட்டுது. நான் இதில் சாப்பிடணும், லஞ்ச் சாப்பிடணும், டின்னர் சாப்பிடணும். பாவம், லெட்ஸ் கோ. எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறேன் ஜஸ்ட்டு. மஸ்ட் விசிட் பிளேஸுங்க ஆக்சுவலாக வந்து. ஏன்னா இந்த பக்கம் நீங்கள் வரீங்க, நான் மகாபலேஸ்வர் ரூட்டு சட்டாரா ரூட்டு இப்படி வரீங்க அப்படின்னா இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறது நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு வேர்ல்டு காற்று செம்ம காற்றா இருக்குது. ஏன்னா இது வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அண்டரில் இருக்குது, அது ஒன்று. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பூத்துருந்துச்சுன்னா செமையாக இருக்கும் அதுக்கெலாம். நான் இன்னும் இதே ஒரு 1 week கழிச்சு வந்திருந்தேன்னா அந்த உங்களுக்கு காமிச்ச வியூவே வேறு மாதிரி இருந்திருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா 3 days வந்து மழை வந்து ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் ரெய்னி வந்து இருக்கிற மாதிரி வெதரில் காமிக்கல. ஸோ அதனால் மோஸ்ட்லி இருக்காது. அப்படி இருக்கும்போது மழை ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் அதுக்கு ஹீட் கிடைக்கும் போது பூவெல்லாம் விரிஞ்சு செம்மையான ஒரு வியூ இருந்திருக்கும். பட் சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் பூ மட்டும் பார்த்தீங்கன்னா 7 years ஒன்ஸ் தான். அதை விட்டு நீங்கள் அதுக்கு 7 வருஷத்துக்கு ஒரு கதை பார்க்க முடியும் அப்படின்னு திங்க் பண்ணாதீங்க. நிறைய விதமான ஃப்ளவர்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நார்மலி வந்து பூத்துட்டு இருக்கும். பார்க்கவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வேர்ல்டில் வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆக்சுவலாக அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பூத்துச்சுன்னா. ஆனால் ப்ரொடெக்ஷன் பயங்கரமாக முடியும் ஃபுல்லாங்க. எவ்வளோ பேர் நீர் அந்த எவ்வளோ இடத்துக்கும் 100 கணக்கில் ஆளை போட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணுறாங்க அந்த இதுக்கு ஃப்ளவர்ஸுக்கு. பண்ணியிருந்தேன் ஆக்சுவலாக அந்த பையனுக்கு. எப்படின்னா எனக்கு மேப் போட்டு கொடுத்தார்ல கேபி ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹார்ன் அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம். பாய் இந்த பையன் தாங்க கேபி ஃபால்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மேப் போட்டு கொடுத்து இந்த பையன் தாங்க. ஒன்று பார்த்து பாருங்கள். அது வேணால் இப்போ பார்க்காதவங்க அந்த ஒரு டஃப்பான ஒரு ஃபால்ஸ் பேர் ரயில்வே பிரிட்ஜில். ஸோ அங்கே வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சது பையனை. ஸோ அந்த பையன் ஸ்டோரி போட்டிருந்தான். இங்கே வந்து நீ காலையில் நான் இங்கே தான் இருக்கலான்னு அப்படின்னா அவர் ஆக்சுவலாக காஸ்ட்லேட்டி மார்னிங்காக போயிருந்தார். அப்புறம் மெசேஜ் பண்ணிட்டு தென் சும்மா ஜஸ்ட் விட்டேன். இப்போ ஆன் தி வே ரிட்டர்ன் போகும்போது ரோட்டில் வரும்போது அப்படியே மீட் பண்ணேன். கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இப்போ தான் போகிறாரு. காஸ்பிளாட்டி பார்த்துட்டு அப்புறமா வஜ்ரா வாட்டர் ஃபால் போயிட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்காரு. ஸோ அதனால தான் நான் மதியம் காஸ்பிளாட்டி போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மீட் பண்ண முடிச்சு. ஜஸ்ட்டு அப்படியே பார்த்தார் ப்ளூ கலர் ஜாக்கெட்டு. அப்படியே சைடில் பார்த்தப்போ அவர் மாதிரி இருந்துச்சு. அப்படி தான் ஸ்டாப் பண்ணி பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதாவது எப்போ சொல்கிறது, கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ராவலில் பார்த்தா திரும்ப வந்து அவர் ஆக்சுவலாக ட்ராவல் கம்பெனி ஏதோ ஒர்க் பண்ணிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். சம்திங் ரீல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறது அந்த மாதிரி அவரும் ட்ராவல் பண்ணி அந்த அதையே வந்து ப்ரொஃபஷனாக மாற்றி பண்ணிட்டு இருக்காரு.
அப்புறமா பார்த்து பேசிட்டு நல்ல வேலை. ஆக்சுவலாக நான் வஜ்ரா போகலை, நான் போகிற பிளானும் இல்லை. வஜ்ரா வந்து வியூ பாயிண்ட் மட்டும் தான் பார்க்க முடிஞ்சாமா, உள்ளே வந்து அலோவ் பண்ணலையாமா. போயிருந்தாலும் நானும் அதுதான் வந்து பார்த்தா ½ ஏதோ வந்து நடந்து போனால் அப்படின்னு அவருக்கு ½ நமக்கு தெரில. ஏன்னா இப்படி தான் கேபி ஃபால்ஸ் வந்து 1 ஹவர் எவ்வளோ தான் அப்படின்னாரு அவர். 1 ஹவர் தானா அப்படின்ட்டு மேப்பை அவர் வரைஞ்சி வாங்கிட்டு போனால் மேலே போய் 3 ஹவர் அவஸ்தைப்பட்டது வழி தெரியாமல் சிக்கி தின்னாண்டதுனா தான் செம்ம இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலாது. சரி, ட்ராவல் பண்ணும்போது நான் ஆக்சுவலாக ரொம்ப வந்து யார்கிட்டையும் வந்து பேச மாட்டேங்க. அதாவது எப்படின்னா சொல்கிறது, எல்லார்ட்டையும் பேசி எல்லார்ட்டையும் கான்டாக்டில் இருக்க மாட்டேன். எப்போயா ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா 1 இல்லை 2 பேர் ஏதாச்சும் ஊரில் ஒரு இதில் இருக்கும். இப்போ லடாக் பம்பாவட்டும் ராஜஸ்தான் பம்பாவட்டும் ஏதாச்சும் 1-2 பேர்கிட்ட மட்டும் நான் வந்து எப்போயாச்சும் ஒரு ஊரில் கான்டாக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் இந்த மகாராஷ்டிரா சைடில் கான்டாக்ட் இருந்தால் இந்த ஒரு பையன் என்கிட்ட கான்டாக்ட். அப்புறமா ஒரு 3 பசங்க சொன்னாங்க நேற்று அன்றைக்கி காலம் வந்தாங்களா. ஸோ அந்த 3 பேர் பார்த்தீங்கன்னா மீன்ஸ் வந்துட்டு டச்சில் மெசேஜ் பண்ணுறது, எங்கே இருக்கீங்க அப்படின்னு பண்ணுறது, திரும்ப அப்படியே ஃபாலோ பண்ணி அப்படியே டச்சில் இருக்கிறது அந்த மாதிரி. ஸோ ராஜஸ்தான் போகும்போது பார்த்தீங்கன்னா என் வண்டி பஞ்சர் ஆனப்போ நைட்டு வந்துட்டு டெம்போவில் தூக்கி ஏற்றினது, அப்புறமா ஸ்வீட் வாங்கி கொடுத்ததுன்னு ஒருத்தர் 2 பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு இதில் இருப்பாங்க, ஏன்னா குரூப்பாக உட்காந்து போஸ்ட் கொடுக்குறாங்க பிறகுலாம். ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ட்ரிப்லேயும் வந்து ஒரு 1-2 பேர் மட்டும் நான் வந்து அப்படியே வந்து பார்த்தா எனக்கு வந்துட்டு ஒரு கான்டாக்டில் இருப்பாங்க அப்படியே. அந்த பையன்கிட்ட சொல்லியிருந்தேன், அடுத்த இப்போ எப்படின்னா சுற்றிட்டே தான் இருப்பாப்புல, பூனே தான் அந்த பையன். அடுத்து இங்கே எப்படினாலும் பூ பூத்தப்புறம் வருவோம் இல்லை, வந்ததும் எனக்கு வந்து அந்த ஃபோட்டோ வீடியோஸ் தான் எடுத்து அனுப்பி கொடுத்துரு அப்படின்ட்டு. அது எப்படி இருக்குன்னு பார்க்கணும்ல அப்படின்ட்டு. ஓகே கண்டிப்பானாரு. அப்புறம் இன்னொரு பிளேஸ் சொன்னார், அதாவது நான் போகல, அது ஃபயர் ஃப்ளைஸ், அது சீசனில் தான் வரும். அது அந்த டைம் வந்து பார்த்தா ஃபயர் ஃப்ளைஸ் வந்துட்டு மின்மினி பூச்சி பெடக்ஸில் லைட் வச்சுட்டு மொத்த இடமே பார்க்கறது செம்மையாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு இது. அந்த சீசன் டைம் வந்து வாங்க அப்படின்ட்டு. நான் வரனோ இல்லையோ நீ எனக்கு வந்து அதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி கொடுத்துரு அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னு. ஸோ வந்து இறங்கியாச்சு. இனி வழக்கம் போல் கொஞ்சம் நேரம் டிராஃபிக்கில் திண்டாடணும். அதுக்கப்புறம் தான் அந்த பையன் அங்கே போகிறான் பாருங்க, அந்த பையன் தான் லெஃப்ட்டு. நான் பூனே போகிறோம். நான் எப்படி பார்த்தீங்கன்னா டனல் எடுத்து அப்படியே வந்து பெல்காவி நோக்கி போகணும். 50 கிலோமீட்டருக்கு இவ்வளோ ஹவர்ஸ் காமிக்குதுன்னா இந்த ரோடு இன்னும் அது ஒர்க் முடியலை. நானும் வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த ரோடை தான் ட்ராவல் பண்ணுறேன். முடித்த மாதிரி தெரில. சட்டாரா டு பெல்காவி, அதான் மீன்ஸ் பெல்காவி டு சட்டாரா, சட்டாரா பெல்காவி, இந்த ரோடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ச் ஒர்க்காக இருக்கும். டைவர்ஷன் போயிட்டே இருக்கும். பெல்காவி தாண்டின அப்புறம் கொஞ்சம் தூரம் இருக்குமான்னு தெரில. அதுக்கப்புறம் ரோடு நல்லாவே இருக்கும். ஹுப்ளி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறாது ஆல்மோஸ்ட். ஹுப்ளிக்கு அப்புறம் நமக்கு ஃபுல் ஹைவே தான், பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்போ இன்னைக்கு நைட்டு ஓட்ட போகிறது வந்து பார்த்தா ஃபுல்லாக அந்த டைவர்ஷன் ரோடு தான் போகிறோம். ஃபுல்லாக அப்படியே ஆர்ச் மாதிரி லெஃப்ட் ரைட் எந்த பக்கம் இருக்குது, அப்படி கட் பண்ணி விட்ருக்காங்க ஆர்ச் மாதிரி. அப்படியே கொஞ்சம் தூரம் இன்னும் ஹைவேக்கு இன்னும் ஓட்டணும், அதுக்கப்புறம் தான் வரும். அது ஹைவே வந்து ஒரு யூஸ் இல்லை, அது வேறு விஷயம். ஹைவே வந்து ஃபஸ்ட்டு ஹோட்டல் பஸ் ஸ்டாப் பண்ண மணி 4 ஆகிடுச்சு, பசிக்குது. பெட்ரோல் இப்போ தாங்க போட்டேன். 1550 ருபீஸுக்கு டேங்க் ஃபுல் ஆகிடுச்சு, போட்டாச்சு. அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து ஹோட்டல் இருக்குது. அப்படியே ஹோட்டல் முன்னாடி விட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஒரு வண்டி எடுத்துடலாம். ஸோ நான் E20 போட்டதில்லை, ஃபஸ்ட் டைம் E20 போட்டிருக்கேன். போட்டதில் அவங்களே அது போட்டாங்க. ஓகே, ரெண்டும் சேம் ரேட்டு தான் தெரியும். பட் E20 வந்து வீடியோ பார்த்துருக்கேன், ஏதோ கெமிக்கல் ரியாக்ஷன் அது இதுன்ட்டு. அவர் வழியாக சாப்பிட்டு முடிச்சு கிளம்புறங்க. 1 ஹவர் ஆகிடுச்சு, 5 மணி ஆகுது. ரீச்சிங் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 10:30. ஃபஸ்ட்டு 9:30 இருந்தது, 1 ஹவர் டிலேயில் போகுது. ஸோ ஓகே, 5:30 மணி தான் ஓட்டுன்றதாக ஹெட்ஃபோன் எடுத்து மாட்டிட்டாங்க. ஏன்னா இன்டர்காம் தான் சொல்லி முடிச்சு தண்ணியில் போயிட்டு அது வேறு ஒரு செலவு. அடுத்த ட்ரிப்புகளோட இன்டர்காம் ஒன்று வாங்கணும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எதுக்கு இன்டர்காம் ஹெட்ஃபோனை யூஸ் பண்ணால் உங்களுக்கு தோணும். ஆக்சுவலாக ஆடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். ஹெட்ஃபோன் காதுக்குள்ளே ரொம்ப நேரம் வந்து அழுத்தி பிடிச்சி ஃபுல் பேஸில் இருக்கும்போது அது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அது ஒரு ரீசன். தென் பேட்ரி வந்து நம்ம இன்டர்காம் மாதிரி ஹெட்ஃபோனில் ரொம்ப நேரம் நிற்காது. ஆக்சுவலாக கொஞ்ச நேரத்தில் அடுத்த முன்னாடி சார்ஜ் போடுறது இருக்கும். ஒவ்வொரு வாட்டி ஹெல்மெட் கழட்டும் போது ஹெட்ஃபோன்ஸ் கீழே விழுந்துடும். அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் இன்டர்காமே யூஸ் பண்ணுறது. இப்போ வேறு வழி இல்லாமல் அதை எடுத்து போட்டேன். சரி, பாட்டே போடு. பேஷன் ரோடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஆரம்பிச்சிச்சுங்க. ஹோட்டல்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ் வரல, கரெக்டாக ஆரம்பிச்சிச்சு அந்த டைவர்ஷன். ஆக்சுவலாக ரோடு ஒர்க் நடந்துகிட்ருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் ஸ்டில் இன்னும் முடியாதனால ஃபுல்லாக டைவர்ஷன் டிராஃபிக் அப்படின்ட்டு தான் போகும்.
ஸோ கொரடுன்னு ஒரு ஊர் வந்துச்சுங்க. கொரடு தான் நினைக்கிறாங்க. இது ஐ லவ் கொரடுன்னு அதை போட்ட மாதிரி இருந்துச்சு. கொராட் கொராடா ஏதோ ஒன்றுங்க. அந்த ஊர்லேருந்து செவ்வே டிராஃபிக்காக இருக்குது. பிரிட்ஜ் ஒர்க் போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே தவந்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். ரோடு ஃபுல்லாக வேறு ரெட் கலர் பெயிண்ட்டாக அடிச்சு வச்சுருக்காங்க. மேப் பார்த்தீங்களா? நாளைக்கு கணேச சதுர்த்திக்கு ஊருக்கு போகிற கும்பல் ஒரு பக்கம், அப்புறம் விநாயகர் தூக்கிட்டு போகிற கும்பல் ஒரு பக்கம் அப்படின்ட்டு ஃபுல் ரோடும் டிராஃபிக் ஆச்சு. போதாதைக்கு பைக் வேறு ஒரு மாதிரி அடைக்குதுங்க. அந்த E20 பெட்ரோலை போடும்போதே நினச்சேன், இந்த E20 நம்ம வண்டி ஓல்டு வெஹிக்கிள் ஆச்சு, ஏதாச்சும் ஆகுமோ அப்படின்ட்டு. ஒரு மாதிரி அடைச்சு போகுது வண்டி. இல்லை தண்ணி எங்கேயும் கலந்துட்டானு தெரியலையே. ஏதோ கொண்டாடுறாங்க விநாயகர் சதுர்த்திக்கு தான். லைட்டிங்கெல்லாம் வேற லெவலில் இருக்கு பாருங்க ஃப்ரெண்டில் எப்படி இருந்து. கீழே ஆக்சுவலாக பிரிட்ஜு கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோடே பிளாக்காக தான் இருக்கு. வெறித்தனமாக போட்டாடுங்க. மழை வேற வந்துச்சா ரைட்டு. ஒன் டைம் ஃப்ளாஷ் அடிக்கும் போது வண்டி ஓட்டுற கண்ணிலே அடிக்கும் பொழியிரு. அது ஆக்சுவலாக அந்த லைட் அடி மறைஞ்சிட்டு இருக்கும்போது தெரியல, ஸ்ட்ரைட்டாக பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ இதாக பிரைட்டாக இருக்குன்ட்டு. பக்கத்தில் போகிற கண்ணெல்லாம் பீஸ் போயிடும் போல இருக்கு. ஏதோ சம்பவம் நடக்காது அந்த ஆக்சிடென்ட். என்ன அடி லைட்டு கண்ணு தர முடியுது. ஷோபா சத்தியமாக பக்கத்தில் ரொம்ப கண்ணு தெரிய மாட்டேங்குது. கண்ணில் அடிக்குது ஃபுல்லாக அவ்வளோ ரைட்டு. ஊருக்கும் பார்த்தீங்கன்னா செம்ம டிராஃபிக்காக இருக்குது. அப்படி இருந்து அம்மா டீ குடிக்கலாம் ஸ்டாப் பண்ண டீ இல்லைட்டாங்க. சரின்ட்டு ஜூஸை குடிச்சு குர்குரே வாங்கி சாப்பிட்டு மறுபடியும் டிராஃபிக்கில் போராட போகிறேன். ஐயோ இருக்குன்றாங்க. இதுக்கு தான் இல்லையானே தெரில. ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆனால் டோலை திறந்து விட்டோன்னுட்டு நாங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் டிராஃபிக் அடிக்குது. இன்னும் டோலை திறக்கவும் இல்லை, எவனும் போகமான்னு தெரில. சவா நான் காராக இருந்ததுன்னா காண்டாயிருக்கிறேங்கண்ணா இருந்துச்சு. இப்போ மழை முடிஞ்ச அப்புறம் பார்த்தீங்கன்னா தூசி மழை இருந்ததுன்னா தூசி வந்திருக்காது இல்லை அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த லாரி அப்புறமா அந்த பஸ்ஸு வந்துட்டு ஃப்ரண்டில் போகுதுன்னா அவங்க லோ ஸ்பீடில் போனாலும் என்ன ஸ்பீடில் போனாலுமே பின்னாடி பார்த்தீங்கன்னா போகும்போது ஒன்றுமே கண்ணு தெரியாது, அவ்வளோ தூசி. மூஞ்சி அந்த கண்ணத்தெல்லாம் தொட்டு பார்த்தா ஏதோ இந்த ஃபேஷியல் பவுடர் அடிப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது. ஒரு வழியாக வந்து ஒரு பெட்ரோல் பங்க் கண்டுபிடிச்சி டென்ட் போட்டாச்சுங்க. பாரத் பெட்ரோல் பங்க் இதுதான் நான் சூஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா வந்து கொஞ்சம் டீசெண்டாகவும் நல்லா மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, இன்க்ளூடிங் டாய்லெட் சீட் நல்லாயிருக்கும். சரி டென்ட்டை வந்து போட்டாச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்க வேண்டியதான். ஆக்சுவலாக பெல்காவி வரைக்கும் போயிடலான் இருந்தேன், பட் கொஞ்சம் முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா தூக்கம் கண்ணை சொக்குது. அந்த மோசமான டைவர்ஷனை ஓட்டி அது போயிடுச்சு. ஸோ பட் தூங்கிட்டு நீ வந்து நாளைக்கு காலையில் பொறுமையாக இருந்துச்சு அடுத்து ஓட்ட வேண்டியதான். ஸோ டே 14 வந்து அப்படியே முடிஞ்சிச்சு. இன்னைக்கு எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபுட்டுக்கு வந்து ஒரு 250 ருபீஸ் ஆச்சுது. தென் டோட்டலாக அப்புறமா வந்து பெட்ரோலுக்கு வந்து ஒரு 1550 ருபீஸ் ஆச்சுது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு என்ட்ரன்ஸ் போனோம்ல ஸ்காரில், அது வந்து ஒரு 150 ருபீஸ் ஆச்சுது. ஸ்டே வந்து 10 ஸ்டே ஃப்ரீ. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி எக்ஸ்பென்ஸ். நம்ம டே 15 லாஸ்ட் டே ஆஃப் அவர் மகாராஷ்டிரா ரைடில் வந்து பார்க்கலாம். பாய், see you.